வணக்கம் மக்களே, நான் தான் ராகுல். வெல்கம் டு தி கிளாஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீடியோ போடுறோம். நம்மளோட சேனல் சிடபிள்யூஜே ஃபேமிலி கொஞ்சம் நிலைமை சரியில்லை, அதனால் ரெகுலராக வீடியோ வர முடியல. அது சேனல் கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வந்தோடனே கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வந்துடும். நான் 24/7 ரெடியாக தான் இருக்கேன் கிளாஸ் போட. ஓகே, ஆனால் நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி 2024க்கான ஆனுவல் பிளானர் வெளியே வந்துருச்சு. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, இது நீங்கள் நிறைய சேனலில் எல்லோரும் வீடியோ போட்டிருப்பாங்க, வந்த உடனே போட்டிருப்பாங்க, ஃபைன். நம்ம கொஞ்சம் லேட்டாக போடுறதுக்கான காரணம் என்னென்னா, ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணோம். என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம். சரி, ஓகே, இது வரைக்கும் 2023 ரிலீஸ் பண்ண கேலண்டரையே இவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, ஆனுவல் பிளானரையே ஃபாலோ பண்ணல, 2024 மட்டும் ஃபாலோ பண்ணிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். நியாயமான ஒரு கேள்வி தான், கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு கேள்வி தான். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், 2023 நடக்க வேண்டிய குரூப் 4 2024க்கு மாறி இருக்கு. கரெக்டாக குரூப் 1 அங்கேருந்து இங்கே மாறி இருக்கு. கண்டிப்பாக அப்போது எக்ஸாம் இந்த வருஷம் நடக்குது, கண்டிப்பாக நடக்குது. மேபி இந்த டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் மந்த்து வந்து ஜனவரினா ஃபெப்ரவரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதானே தவிர அதை தாண்டி ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்காது. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் இருக்குது, ஸோ நோட்டிஃபிகேஷன்லாம் வருமா, அந்த டேட்டில் வருமா அப்படின்னு. நல்லா பாருங்கள், மே ஜூன் ஜூலை 3 மாதமும் நோட்டிஃபிகேஷனு டென்டேட்டிவ் டேட்டு கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் இருக்குன்றது டிஎன்பிசிலாம் தெரிஞ்சு தான் டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்குறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கும் இங்கே நடக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எக்ஸாம் நடத்துறதுலாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மே ஜூன் ஜூலையும் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? ஓகே, டிஎன்பிஎஸ்சியே நடத்துகிறான், இவ்வளோ எக்ஸாம் எழுதுறது அதுவே இங்கே நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஐ மீன் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்துகிற எக்ஸாம்ஸு, பிசி எக்ஸாம்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், குரூப் 4 அதுக்கடுத்து மேஜர் பெரிய எக்ஸாம் மட்டும் சொல்லிடுறேன். குரூப் 4, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் பாருங்கள், 1264 வேக்கன்சி. இதுவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு வேக்கன்சி, ஹியூஜ் வேக்கன்சி. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷம் கழித்து வரக்கூடிய ஒரு வேக்கன்சி. அப்புறம் பாருங்கள் குரூப் 1, அதுவுமே ரொம்ப 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 எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது. 65 வேக்கன்சின்றது கொஞ்சம் டீசென்ட் வேக்கன்சி தான். 65 வேக்கன்சியே டீசென்ட் வேக்கன்சி தான். 90 வரும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் 65 தான் வந்திருக்கு, ஃபைன். அப்புறம் இன்ஜினியரிங் சர்வீஸ், அதுவும் 467 போஸ்ட், ஃபைன், சூப்பர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்களேன், ஃபாரஸ்டர் எக்ஸாம் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் தாண்டி ஃபாரஸ்டர் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அதுதான் ஃபாரஸ்டர் எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். 118 போஸ்ட்டு, அதுவுமே ஹியூஜ் வேக்கன்சி தான். என்ன கேட்டிங்கன்னா நான் ஹியூஜ் வேக்கன்சி தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது எல்லாரும் பாருங்கள், குரூப் 2 இருக்குது. குரூப் 2 இருக்குது. மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வருமா? மே மாதம் இல்லை ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆகஸ்ட்டில் எக்ஸாமு, ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் எக்ஸாமு. ஆனால் இங்கே கேள்வியே குரூப் 2ல் மெயின்ஸ் இருக்குமா இருக்காதான்றது தான். ஏன்னா இப்போ வரைக்கும் மெயின்ஸ் பேப்பரை கரெக்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டு கொடுக்கல. அப்போது நெக்ஸ்ட் இயர் குரூப் 2ல் மெயின்ஸ் இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா 50-50 நான் சொல்லுவேங்க. இப்போ 50-50 தான், ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எந்த காலம் எடுக்கலை. ஸோ 1294 வேக்கன்சி இருக்குன்னா குரூப் 2க்கு கம்மி வேக்கன்சி தான், ரொம்ப நிறைய வேக்கன்சிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 12,000 பேப்பர் அவங்க மெயின்ஸு கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 12,000 பேப்பர் அவங்க மெயின்ஸு கரெக்ட் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் லாங் ப்ராசஸாக தான் இருக்கும். 12,000 பேப்பர்லாம் எப்போ கரெக்ட் பண்ணி எப்போ வருது? ஸோ மெயின்ஸ் இருக்கிறது 50-50%. ஓகேங்களா? மெயின்ஸ் இருக்குமான்றது டவுட்டு தான். மெயின்ஸ்னால் நான் ரிட்டன் எழுதுறது சொல்கிறேன். மெயின்ஸ் லெவலில் அடுத்த லெவல் எக்ஸாம் இருக்கும், ஒரே எக்ஸாம் இல்லாமல் அடுத்த லெவல் எக்ஸாம் இருக்கும். அதுவும் எம்சிக்யூவாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா 50-50 சான்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, ஃபைன். இப்போது மேஜராக இருக்கிற ஒரு 4 எக்ஸாம் நான் சொல்லிட்டேன்.
இதுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் 10th மட்டும்தான் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் குரூப் 4 மட்டும்தான் எழுத முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் நீங்கள் எழுதலாம் 10th குவாலிஃபிகேஷன் வச்சு. ஆனால் ஜென்ரலாக டிகிரி முடிச்சதுன்னு நான் சொல்கிறேன், டிகிரி முடித்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓவராலாக எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, எல்லா எக்ஸாமும் எழுதி பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஒரு 100ல் 90% இப்படி தான் பண்ணுவோம். கரெக்டுங்களா? எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி எல்லா எக்ஸாமும் எழுதி ஏதாவது ஒன்றாவது கிளிக் ஆகாதா அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதை தான் எல்லோரும் பண்ணுவோம். நான் குரூப் 2க்கு மட்டும் படிக்கிறேன், நான் குரூப் 4 எழுத மாட்டேன்லாம் யாரும் இருக்க போகிறது இல்லை. நான் குரூப் 4 மட்டும் படிக்கிறேன், குரூப் 2 எழுத மாட்டேன்லாம் யாரும் இருக்க போகிறது இல்லை. சரிங்களா? அதனால் நம்ம இப்போது இந்த டைமில் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், டென்டேட்டிவே ஜூன் தான் கொடுத்துருக்குறான். ஸ்டார்டிங் ஜூனில் தான் குரூப் 4 கொடுத்துருக்குறான். அப்போது கிட்டத்தட்ட நம்ம கையில் 6 மாதம் டைம் இருக்குது. சரிங்களா? 6 மாதம் டைம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் நம்ம ஓவராலாக எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற சிலபஸ்ன்னு எடுத்து பார்த்தோன்னா ஜிஎஸ். இந்த ஜிஎஸ்ஸு குரூப் 1க்கும் வரும், குரூப் 4க்கும் வரும், குரூப் 2க்கும் வரும், ஃபாரஸ்டருக்கும் வரும், ஃபாரஸ்ட் கார்டுக்கும் வரும், ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் வரும். எல்லாருக்குமே இந்த ஜிஎஸ்ன்ற போர்ஷன் கண்டிப்பாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஜிஎஸ்ஸை கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்ஸை கவர் பண்ணி முடிங்க. இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது அடுத்த 6 மாதத்தில் அடுத்து வர 3-4 மாதம், 3 மாதம் எடுத்துக்கோங்க. 3 மாதம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டிசம்பர் இந்த 10 நாள் வெறும் பிளான் மட்டும் போடுறதுனா கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நியூ இயர்லேருந்து ஜிஎஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜிஎஸ் மட்டும் நல்லா இந்த 3 மாதம் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இருக்கிற 3 மாதம் ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் வச்சு நீங்கள் தமிழ் கவர் பண்ணிடலாம். குரூப் 4 முடிஞ்சிடும், ஜூன் முடிஞ்சிடும். ஜூலை ஆகஸ்ட் அடுத்த 2 மாதத்தில் உங்களுக்கு என்ன வருது? குரூப் 2 வருது. ஸோ குரூப் 2க்கு நீங்கள் தமிழ் எடுக்கிறீங்கன்னா தமிழ் அப்படியே கேரி பண்ணி நீங்கள் குரூப் 2க்கு படிச்சிடலாம். இல்லை இங்கிலீஷ் தான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் தான் படிக்கிறீங்க அப்படின்னா, குரூப் 2க்கு தான் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் தான் படிக்கிறீங்க அப்படின்னா, நான் நல்ல ஸ்டாண்ட் ஒன்று சொல்லுவேன். இந்த 6 மாதம் டைமில் நீங்கள் இங்கிலீஷு ஜிஎஸ், இங்கிலீஷு ஜிஎஸ், இங்கிலீஷு ஜிஎஸ்ன்னு இப்படியே படிங்க. கடைசி இருக்கிற குரூப் 4 எழுதும் போது கடைசி 2 மாதம் மட்டும் நீங்கள் தமிழ் படிச்சுட்டு போய் எழுதிருங்க. ஆனால் குரூப் 4 ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. குரூப் 2 வந்து கம்பல்சரி அடிச்சாகணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் நீங்கள் படிக்கிறீங்கன்றதுனால நான் சொல்கிறேன். அப்போது ஜிஎஸ்ஸு இங்கிலீஷு, ஜிஎஸ்ஸு இங்கிலீஷு, ஜிஎஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து தமிழ் அளவுக்கு பெரிய போர்ஷன் கிடையாது. அப்போது நம்மளால் கவர் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இங்கிலீஷில் நம்ம ஒரு 80 மேலே எடுக்கிறது தமிழை விட ஈஸி. இங்கிலீஷில் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன், எடுக்கிறது ஈஸி. ஸோ சிலபஸ் கம்மின்னும் போது உங்களால் உட்காந்து படிச்சிங்கன்னா கவர் பண்ணுற முடியும். ஆனால் நீங்கள் ஜிஎஸ்சில் எக்ஸ்ட்ரா மார்க் நீங்கள் எடுத்தே ஆகணும். அதுதான் உங்களோட கட் ஆஃப் டிசைட் பண்ண போது நீங்கள் உள்ளே போகிறீங்களா வெளியே போகிறீங்கன்றது. ஸோ இப்போத்துலேருந்தே ஜிஎஸ் படிக்க ஆரம்பிங்க. அதுதான் என்னோட முக்கியமான ஒரு ஐடியான்னு சொல்லலாம், இல்லை அட்வைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை என்னோடய ஐடியா நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வர 3 மாதத்துக்கு ஜிஎஸ் மட்டுமே படிங்க. ஜிஎஸ்க்கான பிளானரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன். இந்த வீடியோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி பிளானர் வந்துருச்சு, பிளானர்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை பிளான் பண்ண போகிறோம் அதுதான் மேட்ரு. அவங்க பிளான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை பிளான் பண்ண போகிறோம், நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம், அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அதுதான் மேட்ரு. ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, ரிசல்ட்டை நினச்சி நீங்கள் ஓடாதீங்க. நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நான் நிறைய தடவை இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் லைன்லேருந்து ஃபீல்டு மாறி அவுட் ஆஃப் ஜோன் போய் வேறு எங்கெங்கேயோ ட்ராக் மாறி 1 வருஷத்தில் பாஸ் ஆக வேண்டியதை நான் ஜவு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அதான் பண்ணுறோம். இந்த தப்பை இப்போ படிச்சுட்டு இருக்க நீங்கள் பண்ணாதீங்க. நான் பண்ண தப்பெல்லாம் நான் சொல்கிறேங்க. ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. படிக்க ஆரம்பிக்கும் போதே எக்ஸாம் டேயில் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் யோசிக்க வேணாம். ஃபைன், விட்டுருங்க. ரிசல்ட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் சந்தோஷம் கிடையாது, அந்த ஜேர்னியே ஒரு சந்தோஷம்தான். அப்படி யோசித்து இந்த ஒரு 6 மாதம் இல்லை 7 மாதம் இருக்குது, எனக்கு ஜேர்னி இருக்குப்பா, இந்த ஜேர்னியை நான் என்ஜாய் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் படிக்க போகிறேன், நல்ல என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்க போகிறேன், ஆனதை அப்புறம் பார்த்துக்கலாம். அது என் ரிசல்ட் என் கையில் இல்லை, ஆனால் அதுக்கான போகிற பாதை என் காலில் என் கையில் தான் இருக்குது. என் காலில் நான் ஏன் சொல்கிறேன்னா, உட்காந்து படிக்கணும்,
அப்படியே வெளியே ஓடிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறது. ஸோ இந்த ஜேர்னி, இந்த ப்ராசஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நாம் வந்து ஒழுங்காக பெட்டராக இந்த ஒரு 7 மாதத்தையோ இல்லை 6 மாதத்தையோ யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பெட்டரான ரிசல்ட் நம்மக்கிட்ட வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அட்லாஸ்ட் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ நீங்கள் படிக்கிறதுல மட்டும் கிடையாது. நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதை டிசைட் பண்ணும். உங்கள் லக்கு, உங்கள் டைமு எல்லாமே டிசைட் பண்ணும். எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது என்ன, அந்த ஜேர்னியை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோன்றது தான். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா ரிசல்ட் நமக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது பெட்டர். இல்லை நான் உட்காந்து பிளான் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட், நீங்கள் உங்களுக்கே பிளான் பண்ணுறது தான் பெட்டர். நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த 10 டேஸில் உட்காந்து நீங்கள் பொறுமையாக பிளான் பண்ணி ஜான்லேருந்து எடுத்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? 4லேருந்து ஆரம்பிக்கிறது பெட்டர். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஜான் 1லேருந்து ஆரம்பிச்சிருங்க மக்களே. நன்றி, வணக்கம். பாய் 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 பாய்.